ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து நம்ம விவோ Y12 மொபைல் பேட்டரி மாற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். கஸ்டமர் வந்து மொபைல் வாங்கி 3.5 வருஷம் ஆகுதான். சார்ஜ் சரியாக நிற்க மாட்டேங்குது, உடனே டவுன் ஆகிடுது சார்ஜு அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல சிம் ட்ரே ரிமூவ் பண்ணிக்கங்க. பேக் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்தமாரி மெட்டல் ஓப்பனர் எடுத்துக்கங்க. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டனு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு அதில் டச் ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ரிப்பு டேமேஜ் ஆகிடும். ஃபுல் டோரையும் இந்த மெட்டல் ஓப்பனர் வச்சு ஓப்பன் பண்ண பிற்பாடு டோர் நேக்காக எடுங்க, ஃபுல்லாக எடுத்துடாதீங்க. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பு வரும், அப்புறம் கட் ஆகிடும் நீங்கள் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிப் ரிமூவரை வச்சு இந்த ஸ்ட்ரிப்பை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பை. இப்போ வந்து இதில் இருக்கிற ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியை மாற்ற போகிறோம். இந்த மாதிரி ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணக்குள்ள சின்னதாக மேக்னெட் வச்சுக்கோங்க. ஸ்க்ரூ வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். மேக்னெட்டில் அட்டாச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப எடுத்து ஸ்க்ரூ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரூ எங்கேயும் மிஸ் ஆகாது. சப்போஸ் அர்ஜென்ட்டில் கரெக்டாகுள்ளே நீங்கள் கழட்டிட்டு போர்டில் விட்டிங்கன்னா போர்டில் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் ஒரு மேக்னெட் வச்சுக்கோங்க எப்பவுமே கையில் சின்னதாக. இப்போ வந்து எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மதர் போர்டு மேலே வர அந்த ப்ரொடெக்ஷன் கவரை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து வந்து ஓல்டு பேட்டரியை ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் வர ஓப்பனரை வச்சு இந்த பேட்டரி கனெக்டர் ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன் ஆஃப் பட்டன் ஸ்ட்ரிப் இருக்குல்ல, அது ரிமூவ் பண்ணிடுங்க. பேட்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பிடிச்சி இப்படி ஈர்த்திங்கன்னா பேட்டரி தனியாக வந்துடும், ஓல்டு பேட்டரி. இப்படி ரொம்ப டைட்டாகிற மாரினா லைட்டாக ஐபிஐ லைட்டாக விட்டுக்குங்க. இப்போ கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா விவோவுடைய ஒரிஜினல் பேட்டரி அது. இப்போ வந்து இந்த டேப் ஒட்டியிருக்கோம், டபுள் சைட் டேப்பு. நியூ பேட்டரியில் ஒட்டிட்டோம்னா உங்களுக்கு மொபைல் வந்து சப்போஸ் கஸ்டமர் கீழே போட்டாலோ இல்லை ஷேக் ஆச்சுனாலோ பேட்டரி வந்து மூவ் ஆகாது, இப்படி மூவ் ஆகாது, நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த டேப் ஒட்டாமல் ஒட்டினீங்கன்னா பேட்டரி அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் வந்து அப்பப்போ கம்ப்ளைண்ட் வரும். மொபைல் ஆஃப் ஆகிறது, இந்த சார்ஜிங் ஏறாத ப்ராப்ளம் அந்தமாரி வரும். ரொம்ப ஷேக் ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ரிப்பே கட் ஆகிடும், பேட்டரியோட ஸ்ட்ரிப்பே கட் ஆகிடும். அதனால் மறக்காமல் அந்த டபுள் சைட் டேப்பை வந்து அட்டாச் பண்ணி அதில் வந்து பேட்டரி வந்து அட்டாச் பண்ணிக்கங்க. பேட்டரி போட்டு மொபைல் ஆன் பண்ணுறோம், ஆன் ஆகிடுச்சு. பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% 40% சார்ஜ் வரும்போதே வரும். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வந்து மொபைல் பேட்டரி வந்து சார்ஜ் போட்டுக்கணும் ஃபுல்லாக, ஒரு 2 hours போட்டுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா பிக்கப் இருக்கும் பேட்டரி. இப்போ மறுபடியும் அசம்பிள் பண்ணி எல்லா ஸ்க்ரூவும் போட்டுருங்க. இந்த மாதிரி பேட்டரி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைல்லாம் அந்த பேக் கேமரா டஸ்ட்லாம் இருக்கும். அது கிளாத் இருந்துச்சுன்னா இந்த டஸ்ட் ஃப்ரீ கிளாத் இருக்குல்ல, டெம்பர் கிளாஸ் ஒட்டுற கிளாத்து, அந்த கிளாத்து வச்சு தொடச்சிக்கங்க, கேமராவை க்ளீன் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு அது வீடியோவில் நான் காமிக்கலாம்னா. இப்போ வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்டோடைய அந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டு டோர் க்ளோஸ் பண்ணி சைடில் ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் லாக் ஆகிடும்.